தையல் மிஷின் வாங்கிட்டு வந்தார்ல பேபி, அது என்ன ரேட்டுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. ஆயில் கேன் வந்து வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஆமா, லவ் யூ. கீரை பஜ்ஜியா? வாவ், சூப்பரா இருக்கு இலை. நம்ம மொட்டை மாடியில விளைஞ்ச கீரைய பறிச்சு சூப்பரா இருந்து பாத்தீங்கன்னா ஒரு கடையில முள்ளங்கி காய்க்காதாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு வராதுன்னு சொல்லி இருந்தாரு ஃப்ரெண்ட்ஸ். முள்ளங்கி நல்லாவே வந்திருக்கு. இங்க பாருங்க, இல்ல இது தானா வளர்ந்தது, அழகா வந்து சூப்பரா வளர்ந்துச்சு. மணத்தக்காளி, பாலக்கீரை, மணத்தக்காளி கீரை, அரைக்கீரை, சிறுகீரை வந்து பாத்தீங்கன்னா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மார்னிங் ரொட்டீன் வாக் தான் பார்க்க போறோம். சோ ஜஸ்விதா வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஹோம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. காலையில ஸ்கூல் போக தயாரா இருக்கிறாரு. அவளுக்கு வந்து என்ன பிரேக்ஃபாஸ்ட் ஸ்நாக்ஸ் எல்லாம் என்ன பண்றான்னு சொல்லிட்டு அப்படியே ஃபுல்லா ஒரு மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்ட கொஸ்டின் என்னன்னா, நம்ம தையல் மிஷின் வாங்கிட்டு வந்தார்ல பேபி, அது என்ன ரேட்டுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. என்ன பிராண்ட், எவ்வளவு விலை எல்லாம் கேட்டிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். அத பத்தி பார்க்கலாம். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சமையல் வேலை பார்க்கலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சங்கீதாக்காக வாங்கி கொடுத்த மிஷின் இதுதான். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்ன மிஷின் சொல்லிட்டு, எவ்வளவு விலைன்னு சொல்லி தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து 24,950 ரூபாய்க்கு வாங்கினேன். இப்ப வந்திருக்க புது மாடல் தான். ஏற்கனவே இந்த ஜாக்ன்ற பிராண்ட் எப்பவுமே இருக்கு. ஆனா அதுல என்னன்னா அந்த A to C சொல்லிட்டு ஒரு மாடல், A to C, A to B வரைக்கும் முன்னாடி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இப்ப A to Cங்கிறது இப்ப புதுசா வந்திருக்க மாடல்ல. சங்கீதா ஆசைப்பட்டு கேட்டதுனால இந்த மிஷின் வாங்கி கொடுத்துருக்கேன். இன்னும் வந்து எதுவுமே ஆப்ரேட் பண்ணல, ஃபிட் பண்ணி கொடுக்கல, சும்மா எடுத்துட்டு வந்து இங்க வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுல எந்த இடத்துல அகாமடேட் பண்ணணுமோ அங்க எடுத்துட்டு வச்சுட்டு சங்கீதா எப்படி ஸ்டிச் பண்ண போறாரு என்னன்னு தெரியல. நம்ம அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதாக்கு மிஷின் வாங்கும் போது கத்திரிக்கோல் அது மாதிரி எதுவுமே வாங்கிட்டு வரல ஃப்ரெண்ட்ஸ். நானு அதுக்கப்புறமா போயிட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். இது ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ் கூட போட்டிருப்பேன். அப்ப நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஆயில் கேன் வந்து வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களே கொடுத்துட்டாங்க. ஆமா, சொன்னாரு பேபி. இங்க இருக்கு ஆயில். அப்புறம் வந்து யூஸ் பண்ண டூல். அந்த ஆயில் கேன் எங்க? ஆயில் கேன்லாம் கிடையாது, இதேதான் ஆயில் கேன் கொடுக்க. ஆயில் ஊத்துறதுக்கு ஒரு டப்பா இருக்கும். அப்ப அததான் எல்லாரும் வாங்க சொல்லியிருக்காங்க. அந்த வந்து நீ சொல்றது வந்து எப்படின்னா ஸ்டக் ஆகாம இருக்கிறதுக்கு ஊத்துறது, ஆயில் சர்வீஸ் பண்றதுக்கு. இது வந்து மிஷினுக்கான ஆயில். இது இந்த மிஷின் அப்படி கவுத்துட்டு உள்ள அடியில ஆயில் ஊத்தணும். ஓகே, அந்த ஆயில். சோ இது வந்து டூல் கொடுத்திருக்காங்க फ्रेंड्स. நான் டூல் கிட் அதுலயே வச்சிரலாமா? மேல வை, பரவாயில்ல. அதுக்கு அப்புறம் நிறைய பேர் த்ரெட் வந்து தையல் கடை வச்சிருக்கவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா பெருசா வாங்குவாங்க. நீங்க இவ்வளவு பெருசு வாங்கிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருந்தீங்க. நான் வந்து சின்னதா ஒரு 4 ரூபாய் தான் ஒரு பீஸ் வந்து கொஞ்சமா வாங்கிட்டேன் பேபி. அதுக்கப்புறம் நான் என்ன பிளவுஸ் தைக்கிறனோ அதுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம் சொன்னேன். பேபி தான் நீ வாங்கிக்கோன்னு சொல்லி. ஆமா, ஒவ்வொரு டைமும் என்ன போய் கடைக்கு அனுப்புவா. அப்பதான் நிறைய வாங்கி வச்சிருக்கோம். நம்ம வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணணும், நம்ம வேலை செய்யணும், ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து சொல்லிட்டு வாங்கி கொடுத்திருந்தாரு. மிஷின் வாங்கும் போதே வந்து பேபி இது புது மாடல் சொல்லியிருந்தாரு. அப்ப நிறைய பேர் வந்து இது பழைய மாடல் தான் அப்படி சொல்லியிருந்தீங்க. பிராண்ட் வந்து பழசுதான். அதுல வந்து அப்டேட் பண்றது என்னன்னா ஒரு ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவாங்க. அதான் அந்த A to B ல இருந்து A to C அப்டேட் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான் फ्रेंड्स. மிஷின் பத்தி தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது வந்து நான் மேல எடுத்துட்டு வைக்கலாம்னு சொல்லியிருந்தேன். பேபி வந்து மேலலாம் வேணாம், கீழே இந்த ரூம்லயே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கீழ் பெட்ரூம்ல வச்சிடலாம். வாங்கி கொடுத்தோன்னே ஊருக்குலாம் போயிட்டு இருந்தேன். அதனால இது ஃபிக்ஸ் பண்ணாதே இருக்கு. இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா எப்படிலாம் தைக்கிறேன்னு சொல்லிட்டு பாக்கலாம் फ्रेंड्स. ஃபர்ஸ்ட் எப்படி நூல் கோக்குறோம் அந்த மாதிரி ஒன்னொன்னா பாக்கலாம் फ्रेंड्स. ஏன்னா இப்பதான் வந்து பிகினர். சோ இது வந்து தைக்கும் போது பாக்கலாம். பிகினர்லாம் சொல்ல முடியாது. அதுக்குள்ள நான் பிளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சிங் எல்லாமே பார்த்து வச்சிட்டேன். நான் வந்து எப்படி தைக்கிறேன்னு மட்டும் பாரு. ஓஹோ, சரி. எங்க அம்மாவோட அதுக்குள்ள எங்க அம்மா பிளவுஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அளவு ஜாக்கெட் அப்புறம் வந்து பிளவுஸ் பீஸ் எல்லாம் கொடுத்தாங்க. என்னம்மா ஹோம்வொர்க் பண்ணிட்டியாமா? என்ன ஹோம்வொர்க் பண்ண காட்டுங்க. பென்சில 2 பக்கமும் சீவி வச்சிக்கிறா பாரு. 2 பக்கமும் சீவி வச்சிக்கிறா. ஜஸ்ட் ஹோம்வொர்க் பண்றேன்னு பார்த்தா வாழைப்பழம் மட்டும் தான் ஹோம்வொர்க் பண்ணிருக்காரு. இதெல்லாம் எப்படி கலர் போடணுமேமா? காட்டு, அம்மா போட்டு விட்டா. ஜஷிதா கையை பிடிச்சி எழுத கத்து கொடுத்தேன்னா வச்சுங்களேன். அப்புறமா அவளை எழுத சொன்னா அம்மா கைப்பிடி அப்படின்றாரு. சரி சரி, இப்போ இது என்ன லெமன்? லெமன் என்ன கலர்? லெமன் எல்லோ. லெமன் வந்து எல்லோ கலர். எல்லோ சொல்லு. லெமன் என்ன கலரு? எல்லோ கலர். எல்லோ லெமன். புடி ஒழுங்கா புடி. புடிச்சிட்டியா? லெமனுக்கு கலர் அடிக்குமா? இதுதான் லெமன். ஓகே, லெமன் மாதிரியே கலர் அடிக்கணும். கலர் அடிக்கணும். அப்பே மரப்பட்டெல்லாம் நிறைய மீந்தது ஃப்ரெண்ட்ஸ். பாப்பாக்கு ரைட்டிங் டேபிள் மாதிரி ஒன்று செஞ்சு கொடு சொன்னேன். செஞ்சு தரவே இல்லை பேபி. செஞ்சுக்கலாம். இங்க பாரு, கலர் அடிக்கிறியா?
நீ அடி பக்கம் அப்படி அடி அடி இந்த கை பிடிச்சிக்குமா சரி ஹோம்ஒர்க் மிஸ் உனக்கு தான் தராங்க எனக்கு தராங்க என்ன எழுத சொல்ற ஜெஸ்டா நீ தானே எழுதணும் பாப்பா புடிச்சு எழுதணுமா அப்படி வா சரி வா அம்மா பூச்சிரமா அம்மாவே ஹோம்ஒர்க் பண்ணிடணுமா நீ வா அம்மா உன் கை போ 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 ஜெஸ்டா ஜெஸ்டா அம்மா கிட்ட போமா ஹோம்ஒர்க் பண்ண போ செல்லம் போங்க மாடிக்கு வந்திருக்கேன் இன்னைக்கு வந்து கீரை தான் சமைக்க போறேன் கீரை நிறைய வந்து பாத்தீங்கன்னா இருக்கு ஸோ கீரை பறிச்சுட்டு போய் கீரை சமையல் பண்ண போறேன் அதுக்கு முன்னாடி வந்து அத்திக்காய் பெருசாயிடுச்சு அத்திக்காய் பெருசாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி அப்டேட் ஆமா அத்திக்காய் வளர வளர நாங்க ஒண்ணு பாத்துக்கிட்டு இருக்கோம் என்ன வளர்ந்துருக்கு டெய்லி என்ன பூ வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரே ஆர்வமா இருக்கு அத்திக்காய் வந்து பெருசாகும் போது அத்திக்காய் ஃபர்ஸ்ட் டைம் காட்டும் போது என்ன சொன்னாங்க அது பூ அதுக்கப்புறம் தான் காய் வரணும் ஆனா அத்தி மரத்திலே அத்திப்பூ யாருமே பார்க்க மாட்டாங்க அத்திப்பூ பூத்தாள் பேர் சொல்லுவாங்க பாரு அத்திப்பூவை யாரும் பார்க்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அத்தி காய் தான் அதுவுமே காய் அந்த பூ தான் பழம்னு சொல்லி நம்ம சாப்பிடுறது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்துருச்சு நேத்து ஒரு வெண்டைக்காய் பறிச்சு போனோம் பேபி நேத்து வெண்டைக்காய் பறிச்சிட்டியா ஒரு வெண்டைக்காய் பறிச்சு சாப்பிட்டேன் இந்த கிளையில ஒரு வெண்டைக்காய் இருந்ததா அத ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க வெண்டைக்காய் சூப்பரா வந்திருக்கு வெண்டைக்காய் வீட்ல வெட்ட போறேன் அதையும் வாவ் இப்போ வெட்ட போறியா ஆமா சரி ஏன்னா அப்படியே இஞ்சிலே வெட்டிக்கலாம் முத்தி போய்டும் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வெண்டைக்காய் அழகா அறுவடை நல்லா நீட்டா இருந்துச்சு இங்க பாருங்க அவரைக்காய் பிஞ்சு விட்டு அவரைக்காய் பிஞ்சு வச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவரைக்காய் வந்து பிஞ்சு வச்சிருச்சு நிறைய பிஞ்சு வச்சிருக்கு போல இருக்கு எல்லாத்துலயும் ஒண்ணு பரவாயில்லையே இது என்ன பூச்சி வருது எறும்பா இதுல ஆமா பூச்சி தானே பூச்சி பிடிக்குது அவரைக்காயில சாம்பல் இருந்தா போட்டா ஃப்ரெண்ட்ஸ் அவரைக்காயில பூச்சி வருது பூ இருக்குல்ல அதுல என்ன பூச்சி தெரியல பா வெண்டைக்காய் எல்லாத்துலயுமே காய் வச்சிருச்சுல ஆமா எல்லாத்துலயும் வெண்டைக்காய் காய் வச்சுட்டு கொய்யாப்பழம் எப்ப முத்தும் தெரியல பூச்சிக்கு மருந்து அடிக்கணும் சங்கீதா வெள்ளை பூச்சிக்கு இதுல கூட வெள்ளை பூச்சி கொய்யாக்காய் ஃபுல்லா வெள்ளை பூச்சி வந்துச்சு பேபி ஆமா வந்துச்சுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு என்ன மாதிரி மருந்து வந்து போடலாம் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க கொய்யாக்காய் செடியில வந்து பாத்தீங்கன்னா பூச்சி வெள்ளை பூச்சி வந்திருக்கு பிஞ்சு நிறைய பூ விட்டுது பேபி நிறைய பூ ஆமா எல்லாமே பிஞ்சு ஃபுல்லா நிறைய பிஞ்சு ஆயிடுச்சு பிஞ்சு வச்சிருது கொய்யாக்காய் வச்சிருது ஆனா வெள்ளை பூச்சி வந்துருது ஃப்ரெண்ட்ஸ் அந்த வெள்ளை பூச்சிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல நாட்டு கடையில போய் கேட்டேன் ஏதாவது மருந்து வாங்கி வந்து அடிப்போம் நிறைய பிஞ்சு நிறைய காய் வச்சுக்குது வீணா போயிடும் அப்புறம் பப்ளி மாஸ் காய்க்குமா நல்லா கொழுந்து வச்சுக்குது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்ல பெருசா ஆகல அதுக்குள்ள அமுக்காத என்ன பழமா அது அதுக்குள்ள அமுக்கி பாக்குற இல்ல செங்காயா ஆகுமான்னு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாத்துக்குடி மரத்துல இன்னொரு பூ பூத்துருக்கு இங்க பாருங்க அப்டேட் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சாத்துக்குடி மரத்துல பூ வந்துருது அடுத்த சாத்துக்குடி ஏற்கனவே நம்ம வீட்ல சாத்துக்குடி இருக்கு இப்ப புதுசா சாத்துக்குடி வரப்போகுது ஏன்னா புதுசா ஃபுல்லா இங்க பாருங்க புது இலை வந்து துளிர் வந்திருக்குது எல்லாமே இலை வந்துட்டு உடனே பூ பூத்துருக்கு பாக்கலாம் காய் வருதான்னு சொல்லிட்டு நான் பையா கீரை பறிச்சுட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ் பாலக்கீரை தான் வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ண போறேன் பஜ்ஜி போடலாம் பேபி பாலக்கீரை பஜ்ஜியா வாவ் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா இருக்கு இலை சோ இது வந்து வெறும் இலை மட்டும் தான் கட் பண்ணி சமைக்கணும் அதுக்கு அடுத்து வரும் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கொல்லியில போட்டிருக்கும் போது அப்படியே நம்ம பறிச்சு எல்லாமே வீணாக்கிட்டோம் அப்ப நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க இது வந்து இலை மட்டும் பறிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு இது சிறுபருப்பு போட்டு இப்ப கடைய போறோம் கடையெல்லாம் அப்படி இல்லைன்னா இலை இப்ப எல்லாத்தையும் பறி அதுக்கப்புறம் மறுபடியும் வளர்ந்துரும் சின்ன இலை கொடுங்க பறிக்க ஆமா எல்லாத்தையும் பறி ஃப்ரெண்ட்ஸ் பாலக்கீரை தான் இன்னைக்கு அறுவடை ஃபர்ஸ்ட் ஆமா ஒரு கீரை சமைக்கலாம் அதுல நல்லா இருக்கிறது மட்டும் எடுத்துக்கிட்டு மற்றதெல்லாம் தூக்கி போட்டுற வேண்டியதான் சூப்பரா இருக்கு எல்லாம் பாலக்கீரை சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க பாலக்கீரை நல்ல ஃப்ரெஷ்ஷான பாலக்கீரை நம்ம வீட்லயே வந்து பறிச்சிருக்கோம் இந்த கீரை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முத்திடுச்சு ஊருக்கு போன கேப்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முத்திருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் முக்கியமா இங்க பாருங்க முள்ளங்கி காய்க்காதாங்க அப்படின்னு சொல்லிட்டு வராதுன்னு சொல்லி இருந்தாரு முள்ளங்கி நல்லாவே வந்திருக்கு இங்க பாருங்க நல்லா அழகா வந்திருக்கு முள்ளங்கி
அடியில போகுது, வளைஞ்சு போகுது. ஆமா வரட்டும், நல்லா பெருசானதுக்கு அப்புறம் நம்ம முள்ளங்கி பிடிங்கிடலாம். முள்ளங்கி சாம்பார் ஒரு நாள் வச்சிட வேண்டியதான். சரி, இங்க பாருங்க, நம்ம மணத்தக்காளி கீரை. ஆமா, லிஸ்ட்ல இல்ல, இது தானா வளர்ந்தது. அழகா வந்து சூப்பரா வளர்ந்துச்சு மணத்தக்காளி. இன்னைக்கு மணத்தக்காளி வச்சுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுல மணத்தக்காளி காய் வச்சு குழம்பு வச்சா சூப்பரா இருக்கும் தெரியுமா? மணத்தக்காளி குழம்பு சுண்டக்காய் குழம்பு மாதிரி டேஸ்டா இருக்கும். இப்போ நம்ம இந்த மணத்தக்காளி கீரை எல்லாத்தையும் பறிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பில்லு நிறைய முளைஞ்சிருக்கு பேபி. களை எடுக்கணும் அப்பப்ப. நான் நிறைய டைம் தண்ணி ஊற்றும் போதெல்லாம் எடுக்கிறேன். அதுதான் வேகமா வளர்ந்துருக்கு. களை மட்டும் தான் வேகமா வளருது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம புடலங்காய் கொடியை பார்க்கலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், புடலங்காய் கொடி மேல வரைக்கும் வந்திருக்கு. இவ்வளவு தூரம் வந்துருச்சு, பூ வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். புடலங்காய்க்கு பூவுமே வந்துருச்சு. இங்க பாருங்க, புடலங்காய் காய் எப்போ வரும்னு தெரியல, பார்க்கலாம். இன்னைக்கு மணத்தக்காளி கீரை கடைஞ்சிட்டு இது வந்து அப்படியே பக்கோடா போடலாம், சூப்பரா இருக்கும். இதுல நிறைய பூ வச்சிருது பேபி. பூவெல்லாம் விடாம வெறும் இலைய மட்டும் கட் பண்ணிக்க. கட் பண்றியா? அப்படியே கட் பண்ணி எடுத்துரு. ஆனா உடைச்சாலுமே இது வரும். ஆனா வரும் தான். இலைய மட்டும் எவ்வளவு நேரம் பேபி இதை கட் பண்றது? கடகடன்னு கட் பண்ணணும். கட் பண்ணிக்கிறேன் மொத்தமா. அது மாதிரி பூ இருக்குல்ல, காய் விடும். அது இலைய மட்டும் டக்குன்னு கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இலைய மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டோம்னா அப்புறம் மணத்தக்காளி காய் வரும். அதை நம்ம சமைச்சு சாப்பிடலாம் இன்னொரு நாளைக்கு. இலைங்க எல்லாத்தையும் பறிச்சதுக்கு அப்புறம் பூ மட்டும் தான் இருக்குது. கொஞ்சமா கொழுந்து நிறைய இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான், கீரை போதும். கீரை ஃபுல்லா பறிச்சாச்சு. மணத்தக்காளி கீரையும் அந்த அரைக்கீரை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இது, அது ரெண்டு ஒண்ணா போட்டு கடைய முடியுமா? மிக்ஸ் பண்ணிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்லா இருக்குமான்னு தெரியல, கசப்பு தன்மையா இருக்கும். நல்லாதான் இருக்கும். பருப்பு போட்டு தானே கடைய போறோம். அது கொஞ்சம் பஸ்ட் வந்துடும். கொஞ்சம் தான் இருக்கு, ஒரு கைப்பிடி அளவு தான் இருக்கு. இன்னும் இது மாதிரி இன்னும் ஒரு கைப்பிடி இருந்ததுன்னு வச்சுக்கேன், பருப்பு போட்டு கடைஞ்சிடலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். 3 கீரை வந்து பாத்தீங்கன்னா பறிச்சிருக்கேன். இது வந்து பாலக்கீரை, மணத்தக்காளி கீரை, அரைக்கீரை. சிறுகீரை வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் பூ வச்சிருச்சு பேபி. இங்க பாரு, முத்திடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே முத்திடுச்சு. அதனால இப்ப நம்ம இதை சமைக்க போறது இல்ல. ஸோ இது என்ன பண்ணணும், அடுத்த டைம் கட் பண்ணி விட்டுருக்கேன், வளருதான்னு பார்க்க இல்லைன்னா ஃபுல்லாவே புடுங்கிட்டு மறுபடியும் விதை விடணும். இதை வந்து சமைச்சு சாப்பிட்றதுக்கு நம்ம கொடுத்து வைக்கவே இல்லை. லாஸ்ட் டைமும் பறிச்சேன், அப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா முத்திடுச்சு. முத்தனை கீரை வந்து சமைக்காதீங்க அப்படி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுவுமே முத்தி நல்லா வேற பூ வச்சிருச்சு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இது மட்டும் சமைக்கலாம். ஓகே ஓகே, டைம் ஆயிடுச்சு, வா போலாம். இந்த கீரையை போட்டுற போற. சாதம் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, சாதம் வடிச்சாச்சு. ஜெஷிதா ஸ்கூலுக்கு வந்து பாத்தீங்கன்னா முட்டை சாதம் கிண்டி கொடுக்க போறேன். கீரைலாம் அவளுக்கு பிசைஞ்சு கொடுத்து அனுப்பிச்சுன்னா சாப்பிடுவாளான்னு தெரியல. அது மட்டும் இல்ல, நான் இது வரைக்கும் இந்த குழம்பு ஊத்தி கிண்டி இப்பெல்லாம் கொடுக்கறது கிடையாது. எனக்கு கெட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்றதுனால ஒரு பயம். அதனால ஒன்லி வெரைட்டி ரைஸ் தான். முட்டை சாதம் வந்து செய்ய போறேன். இங்க வந்து இந்த கீரையை அழகா கடைஞ்சிடலாம். இங்க பாருங்க, சிறுபருப்பு கொஞ்சமா எடுத்திருக்கேன். சிறுபருப்பு ஊற வச்சுட்டு அதுல வந்து பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம், பூண்டு இது எல்லாத்தையும் ஒன்னா போட்டு வேக வச்சுட்டு அது கூட இந்த அரைக்கீரையும் மணத்தக்காளி கீரையும் ஒன்னா சேர்த்து கடைய போறோம். ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து. ஆமா, இது வரைக்கும் யாரும் கடைஞ்சிருப்பாங்களான்னு தெரியல, நாங்க கடைய போறோம். இது வந்து நம்ம என்ன பண்ணலாம், பாலக்கீரையை பக்கோடா போட்டு சைட் டிஷ்ஷா வச்சுக்கலாம். ஓகே சூப்பர். அவ்வளவுதான். அப்ப நான் பாப்பாவை ஸ்கூல் கிளப்புறது குளிக்க வச்சு கூட்டிட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே சரி. ரஷிதா ஸ்கூல் குளிக்க போலாமா? வா ரஷிதா, ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா? ஸ்கூல் கிளம்பலாமா? ஹோம்ஒர்க் முடிச்சிட்டு பென்சிலால வேற கிறுக்கி வச்சிருக்கா பாருங்க. ஐயோ பரவாயில்ல விடு, இதெல்லாம் இது அழிக்கிற வேலையா உனக்கு? ஏமா கிறுக்கி வச்சிரா? அதான் அவருக்கு படிக்கிறது. ஹோம்ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா ஜெஷிதாக்கு நீ கலர் அடிக்கிறது, மீன், அதுக்கப்புறம் இந்த பனானாலாம் கலர் அடிச்சு ஜாயின் மேட்ச் பண்ணி வச்சுக்கிறாரு. இன்னும் இந்த ஹோம்ஒர்க் முடிக்கவே இல்லை போல. அது அவர் கையே வைக்க மாட்டாரு. சரி, இது நாளைக்கு நம்ம முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொடுத்து அனுப்பலாம். ஆமா, ஒரு பேஜ் தான் இது முடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ். லைன்லாம் டிராயிங் பண்ண சொன்ன ஒரு பேஜ் முடிச்சிருக்கா. இந்த சைடு முடிக்கிறதுக்காட்டி விளையாட ஆரம்பிச்சிட்டாரு அவர். சேட்டை பண்றாரு, சேட்டை. இதெல்லாம் எழுதுறியாமா? அம்மா சொல்லி தட்ட உனக்கு? வேணாமா? சரி விடு. சரி டைம் ஆயிடுச்சு ஸ்கூலுக்கு. ரஷிதா உனக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா? அப்பா அம்மா. சரி, உனக்கு ரஷிதா பொண்ணு அழகா சொல்லணும், உனக்கு அப்பா மாமா வாங்கி தருவாரா அம்மா மாமா வாங்கி தருவாங்களா?
அப்பா அம்மா வாங்கி தருவாரு தெரியுமே அவருக்கு. ஜெஷிதா இப்பெல்லாம் லீவே போட மாட்டேன்றாரு. நாங்க தான் போடத்தாரு ஜெஷிதாக்கு. அவன் அழகா ஸ்கூலுக்கு போறா ஃப்ரெண்ட்ஸ். குட் கேர்ள் ஜெஷிதா. குட் கேர்ள் அம்மா. குட் கேர்ள் சச்சிதாவா. குட் கேர்ள். சரி அம்மா பேர் என்ன சொல்ல? அம்மா பேர் அப்பு. அம்மா பேர் என்னம்மா? அப்பு. சங்கீதா சொல்ல. அம்மா அப்பு. அப்புவா? அம்மாக்கு இவரே பேர் வைக்கிறாரு. அம்மா பேரு சங்கீதா. அப்பு. சங்கீதா. அம்மா பேரு நாடி அப்புன்ற. அப்பு ஆண்டி உன் பேரு. ஜெஷிதா அம்மா பேர் சொல்லு. சா தா சங்கீதா சொல்லு. சங்கீதா சொல்லு. சா சொல்லுமா. அவன் என்னன்னு தெரியல, என் பேர் சொல்றதுக்கு அவ்வளவு தூரம் வைக்கப்படுறாரு. மத்த எல்லா பேரும் சொல்றேன். பழம் எக் ரைஸ் இதான் லஞ்ச். வேற எதுவும் கிடையாது. அவ்வளவுதான். கிளம்பலாம் வா ஜெஷிதா வா. வாட்டர் பாட்டில் அதான் பாத்தீங்கன்னா லஞ்ச் பேக்ல. ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? ஹோம்வொர்க் எடுத்துக்கு வா போலாம். ட்ரெஸ் இருக்காது. என்ன காணோம்? கிளிப்பு காணாமா? கிளிப்பு வச்சிருக்கா லஞ்ச் பேக்ல போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. அதேதான். கிளிப்பு போட்டு விட்டாமா? போய் பத்திரமா எடுத்துன்னு வரியா? ஸ்கூல்ல தொலைக்காம எடுத்துன்னு வரணும் வீட்டுக்கா. இன்னொன்னு இதே மாதிரி இருந்து காணோம். சரி போ. வா போலாம் வா போலாம் வா. இந்த பேக் வா ஜெஷிதா வா. பேக் மாட்டே. ஜெஷிதா இங்க சாப்பிட சொன்னா நான் ஸ்கூல்ல போய் சாப்பிடுறேன்னு சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ரூபா தான் சாப்பாடு வாங்கினாலே அதுக்கப்புறம் நான் ஸ்கூல் போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு கிளம்புறாரு. அதான் ஏன் சரி. குட் கேர்ள். பை பை பை. அம்மாக்கு பாய். அம்மாக்கு பாய். லஞ்ச் பேக் எடுத்துமா. போலாம். பாய். ஐ லவ் யூ. அம்மாக்கு முத்தா கொடுத்து. அம்மாக்கு முத்தா கொடுக்க மாட்டி. குடி முத்தா குடி. அம்மாக்கு முத்தா கொடுத்துட்டு கிளம்புறாரு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப நாள்லாம் சொல்ல முடியாது, ரொம்ப மாசம் கழிச்சு கீரை சமைக்கிறேன் நான் நம்ம வீட்டுல. வெஜ் ஃப்ரெண்ட்ஸ் கீரை தான். அதுவும் நம்ம மாடி தோட்டத்திலே வளர்ந்த கீரை. சிறுபருப்பு போட்டு அழகா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு எல்லாத்தையும் போட்டு ஒன்னா வேக வச்சு எடுத்துட்டேன். அது பயிர் வெந்த பிறகு கீரையும் போட்டு வேக வச்சுட்டேன். இதை அப்படியே கொஞ்சமா கடைஞ்சி தாளிச்சிட்டுன்னு வச்சுக்கேன். கீரை ரெடி. ஆனா இது என்ன கீரைன்னா சொல்ல முடியாது. மணத்தக்காளி கீரை அரைக்கீரை ரெண்டுத்தையும் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா கடைஞ்சிட்டேன். கலவைக்கீரைன்னு சொல்லிக்கலாம். இந்த சைடு வந்து பாலக்கீரை பக்கோடா. பாலக்கீரை பக்கோடா சைட் டிஷ். ஒரு நாள் ஞாபகம் இருக்குதா? ரொம்ப நாளைக்கு முன்னாடி காளான் வாங்கிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்தேனே, அது ஃப்ரிட்ஜ்ல இருந்தது. அது கொஞ்சமா பக்கோடா இதையும் போட்டுக்கலாம் சைட் டிஷ். சரி ஓகே பொரிச்சுக்கலாம். கரெக்டா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் வேகமா வெங்காயம் வெட்டுறேன்னு சொல்லிட்டு கையை வெட்டிக்கினாரு ஒருத்தர். வீரத்தழும்பா? எஸ். வெங்காயம் வெட்டும் போது கையை வெட்டிக்கிறது வீரத்தழும்பு உனக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பக்கோடா போடுறதுக்கு எல்லாம் ரெடி பண்றேன். டைம் ஆயிடுச்சு சாப்பிடுறதுன்னு சொல்லிட்டு வேகமா ரெடி பண்ணா கையை வெட்டிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ரத்தமா வருது. அதனால கை கட்டு போட்டு விட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் கட்டு போட்டுக்கிறாரு பாரா. தெரியுது தெரியுமா? சரியா போயிடும். இங்க வந்து ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுல வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம், ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். சோ இது கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாலக்கீரை அலசி வச்சிருக்கேன். இதையும் அழகா கட் பண்ணி எல்லாத்தையும் ஒண்ணா எடுத்து வச்சு கட் பண்ணேன். மறுபடியும் கையை கட் பண்ணிக்க போறேன். பார்த்து கட் பண்ண. ஆமா வேகமா கட் பண்ணாம ஸ்லோவா கட் பண்ணவே கரெக்டா இருக்கும். இந்த கத்தி ஷார்ப்பா இருக்குப்பா. சரியான ஷார்ப் கத்தி. வெறும் கீரை மட்டும் போறது கீரை கம்மியா இருக்கு. அதனால ஆனியன் போட்டாதான் அந்த டேஸ்ட் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். டேஸ்ட் நல்லா இருக்கும். ஆனியன் பக்கோடா நார்மலா போட்டு சாப்பிட்டாலே சூப்பரா இருக்கும். அதனால வந்து கீரை ஆனியன் எல்லாமே போட்டு பக்கோடா செய்யறோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு தடவை ஒரு கடைக்கு போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்க இந்த பாலக்கீரை பக்கோடா போட்டு நார்த் இந்தியன் கடை. ஆமா அது என்ன பேபி? அது கச்சோரியா? கச்சோரி தான். கச்சோரி போட்டு தயிர் ஸ்வீட் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. பானிபூரி மாதிரி கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். பானிபூரி மாதிரி சூப்பரா இருந்தது. அது பாலக்கீரை கச்சோரி போட்டாச்சு. பாலக்கீரை இப்ப இதுல வந்து என்னென்ன தேவையான பொருள் எடுத்து வச்சிருக்கேன்னா கடலை மாவு, அரிசி மாவு, உப்பு, பெருங்காயத்தூள், ரெட் சில்லி பவுடர் எல்லாத்தையும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது. மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தண்ணி தெளிச்சு
இன்னும் தெளிச்சு பிசைஞ்சிக்கணும். ஆமா, இங்க பாருங்க பக்கோடாக்கு இது மாதிரி மாவு வந்து பிசைஞ்சிருக்கணும். ஆனியன் சேர்த்து மாவு சேர்த்து இது மாதிரி ஒட்டி இருந்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஃபுல்லா மாவு போட்டா நல்லா இருக்காது. கொஞ்சமா லைட்டா மாவு போட்டு இந்த மாதிரி பிசைஞ்சிக்கணுமா? ஆமா, சரி. அப்படியே உண்டு உண்டே போட்டுட்டா என்ன காஞ்சிதா? போடு, அப்ப கடகடன்னு போடு. இந்த எண்ணெய்னா பொங்கி பொங்கி வரும் பேபி. வேர்க்கடலை எண்ணெய் எங்க அம்மா அரைக்கும் போது ஒழுங்கா அரைக்கலாம் நினைக்கிறேன். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நுர பொங்கி வருது. ஊத்துமா நீ வழியுது. அப்ப இன்னும் எண்ணெய் காயணும் போல. அது என்னன்னு தெரியல, கடையில வாங்குறேன்னா இது மாதிரி நுரைச்சு வர மாட்டேங்குது. எங்க வீட்டுல எண்ணெய் ஆனாலே இது மாதிரி நுரைச்சு வருது. என்ன போட்டு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, பாலக்கீரை பக்கோடா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நம்ம மொட்டை மாடியில விளைஞ்ச கீரையை பறிச்சு சூப்பரா இருந்து பாத்தீங்கன்னா ஒரு கடையில போட்டு சைட் டிஷ்க்கு பாலக்கீரை பக்கோடாவும் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்குதான் ஒரு ஹாப்பியா இருக்கு. ஒரு மாடி தோட்டம் வச்சதுக்கான ஒரு இதுவே பலனே இன்னைக்குதான் கிடைச்சிருக்கு. இன்னைக்குதான் சமைச்சே இருக்கு. லாஸ்ட் டைம் கீரை பறிச்சேன், அதையும் வந்து பாத்தீங்கன்னா சமைக்கல. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கீரை அழகா சமைச்சாச்சு. இதுல தேங்காய் எண்ணெய் அரைச்சதுலயே அரைச்சிருப்பாங்களான்னு தெரியல. தேங்காய் எண்ணெய் ஸ்மெல்லும் வருது, நுரையுமே வருது. அப்படியே நுரை நல்லா மொறுமொறுன்னு இருக்கு போல இருக்க. வேற டேஸ்ட் பேபி, அல்டிமேட்டா இருக்கா? ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாலக்கீரை பக்கோடா வந்து நம்ம போடுறோம். ஏன்னா பாலக்கீரைனால அது ஒரு வேற லெவல் தான் போல இருக்கு. நல்ல டேஸ்ட். அவ்வளவுதான், நீங்க மார்னிங் ரொட்டீன் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ்.